ஹலோ ஆல். உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துச்சுனாவோ, இல்ல உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இல்ல நீங்க வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பொடிய 1 டேபிள் ஸ்பூன் ரெகுலரா நீங்க எடுத்துக்கும்போது, நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் சால்வ் ஆகும். இந்த பொடி எந்த மெத்தடில, எவ்வளோ குவான்டிட்டியில, எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இத எப்படி பதப்படுத்தி வச்சிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கருகாப்பில் தழை பிடிக்காதவங்க, கருகாப்பில் தழை ஒதுக்கி வைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். கருகாப்பில் தழை எடுத்து நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய், கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், உடைச்ச உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு சேர்க்கும்போது இந்த பொடி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். சீரகம் 3 டேபிள் ஸ்பூன், பூண்டு 3 பல், அப்புறம் கல்லுப்பு எடுத்திருக்கேன். பொடியுப்பு சேர்க்கக்கூடாது. கல்லுப்பை நம்ம வடசட்டியில் போட்டு நல்லா வறுத்து அப்புறம் தான் பொடி பண்ணி சேர்த்திக்க போகிறோம். எப்பவுமே நம்ம கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். பொடியுப்பு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ண. அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் சீரகமும் கொத்தமல்லியும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ரொம்ப சூடானதுக்கப்புறம் சீரகம் கொத்தமல்லி போட்டோன்னா வறுபடுறதுக்கு முன்னாடியே கருகி போயிடும். அதனால் கொத்தமல்லியும் சீரகமும் எப்போ எந்த சாதத்துக்கு எதுக்கு வறுத்தாலுமே நம்ம முதல்ல ஸ்டார்டிங்கில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். சீரகமும் கொத்தமல்லி நல்லா வறுபடுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்க பொருளையெல்லாம் கடைசியாக வறுத்துக்கணும். அப்போ தான் சட்டி ரொம்ப சூடாயிரும். அந்த ஸ்டேஜில் வெயிட்டாக இருக்க பொருளை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சீரகம் கொத்தமல்லி நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வறுத்த பொருளெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சோம்னா தான் நம்மளுக்கு மணமும் சுவையும் நல்லா இருக்கும். அடுத்து வரமிளகா 7 போல் எடுத்து நல்லா வறுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். குவான்டிட்டியும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். வரமிளகா நல்லா வறுபட்டுருச்சு. நான் மண் சட்டியில் தான் வறுத்தேன், அதனால தான் இந்த புகை வருது. வரமிளகாயும் அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது உடைச்ச உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உடைச்ச உளுந்தம்பருப்பு வறுக்கும்போது கைவிடாமல் வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உடைச்ச உளுந்தம்பருப்பு சேர்த்தாலும் சரி, உடைக்காத உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்து எது வேணுமோ உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து சேர்த்துனா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு பொன்னிறமானதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபடுற அளவுக்கு விட்டுறணும். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வறுபடும். அதனால் நல்லா பொன்னிறம் மாற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொடி செய்கிறதுக்கு கடலப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கடலப்பருப்பு அதிகமாகவும் உளுந்தம்பருப்பு கம்மியாகவும் எடுத்துக்கலாம். கடலப்பருப்பும் உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பு சேர்க்கும்போது துவரம்பருப்பு இந்த பொடிக்கு நல்லா மணத்தை கொடுக்கும். நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது துவரம்பருப்பு நல்லா வறுபடுற அளவுக்கு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். ஏன்னா சட்டி சூடானதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாது, வறுத்துட்டே இருக்கணும். பூண்டு 3 ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் துவரம்பருப்பும் சேர்ந்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குன்னா பூண்டு ஒரு 5 போல் எடுத்துக்கிறேன். ரொம்ப எடுத்துக்கக்கூடாது பூண்டு ரொம்ப எடுத்தோம்னா பொடி ரொம்ப மையாட்ட அரைஞ்சிரும், கொரன்னு வராது. அதனால தான் நான் 3 பூண்டு மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்தது கடைசியாக கருகாப்பில் தழை ஆட் பண்ணிக்கலாம். கருகாப்பில் தழை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கருகாப்பில் தழை போட்டதுக்கப்புறம் கைவிடாமல் கலரணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா கருகாப்பில் தழை கருகி போயிடும். நம்ம ஓரளவுக்கு கிறிஸ்பி ஆகி கையில் வச்சு நசுக்கணும்னா உடஞ்சி போகணும். அந்தளவுக்கு வறுபட்டதுன்னா போதும். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அலசி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம கையில் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நல்லா வறுபட்டுருச்சுன்னா உடஞ்சி வரும் கருகாப்பில் தழை. இது ஒன்று தான் நல்லா வறுபட்டிருந்தது. இந்த அளவுக்கு எல்லா தலையும் வறுபடுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் பொடி செய்யும்போது நல்லா
அரைச்சி வரும், இல்லைன்னா திப்பி திப்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. கடைசியாக வந்து உப்பு சேர்த்து உப்பு நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும், முதல்ல சேர்த்துடக்கூடாது. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்மளுக்கே வந்து அந்த வித்தியாசம் தெரியும். கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும், முதல்ல சேர்க்கக்கூடாது. உப்பு நல்லா வரப்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ட்ரேயில் வந்து போட்டு வச்சு நல்லா ஆறணும். நல்லா ஆறுற அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து பொடி வந்து நல்லா அரைபடுறதுக்கு கிடைக்கும். நம்ம வந்து பரவலாக வந்து போட்டு விட்டுறணும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும். அதில் வந்து சூடு தன்மையே வந்து இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொரகொரப்பாக கிடைக்கும், இல்லைன்னா வந்து வலுவலுன்னு வந்துடும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கருவேப்பிலை வந்து கடைசியாக போட்டுக்கலாம். முதல்ல வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகாய் இதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பொடி வந்து ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறம் கொரகொரப்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு வந்து கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது வந்து முழுங்க முடியாது. கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து கருகாப்பில் தழை போட்டுக்கணும். கருகாப்பில் தழை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு ஏர்டைன் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து தண்ணி பட்டதுன்னா கெட்டு போயிடும், இல்லைன்னா வந்து 1 மந்த்துக்கு வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜ்லாம் ஸ்டோர் பண்ணணுங்கிறது இல்லை, வெளியவே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நல்லா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். தண்ணி போகாமல் வந்து பார்த்துக்கணும். இதை வந்து சுடு சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, பொடி தோசை ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த வந்து பொடியை வந்து மேலே போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு மேலே போட்டுக்கலாம். சுடு சாப்பாட்டுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதை வந்து நம்ம பொடி மேலே ஊற்றி நல்லா பிசறி விட்டு சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன்.